நண்பர்களே, எனக்கு ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு ஒரே யோசனையாவும் இருந்துச்சு. ஸோ இன்னைக்குதான் அதுக்கான நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பேசுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நான் ஒன்றும் பேச கிடையாது. நான் வந்து ஒர்க்கர்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆயிட்டு அடுத்த ஒர்க் தேடுறதுக்கு எனக்கு சாலிடா பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 நாள் ஆயிடுது. அந்த கணக்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நம்மளை வந்து ஒர்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிறாங்கும் போது நமக்கு வந்து அடுத்த மாசத்துக்கான இன்கம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு மாசத்துக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. பார்ட் டைமும் நம்மளால எங்கேயும் போய் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால சரி, இந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமால்ட்டு, ரேபிடோலாம் ஓட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம அந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமால்ட் ஓட்டும் போது தான் ஒரு விஷயம் போய் பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா கிராஜுவேட்டா இருக்கிறவங்க தான் அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னா ஒரு 20ல இருந்து 30 வயசு அதுக்கு மேல இருக்கவங்களும் இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலை இல்லாம தான் இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. நம்ம இதுல நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இங்க வேலை இல்லாமலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வேலைலாம் நிறைய கொட்டி கிடக்குது. ஆக்சுவலா ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு நம்ம அந்த வேலையை போய் கத்துக்கிட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் இங்க யாருமே ரெடியா இருக்கும். உடனே படிச்சு முடிச்சுட்டு இங்க வேலை இல்லை வேலை இல்லை வேலைன்னு நம்ம சொல்லிட்டு போய் ஃபுட் டெலிவரி பாக்குறோம். நான் ஃபுட் டெலிவரி பாக்குறது தப்புன்னு சொல்ல, அது யார் யார் பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறது தான் இங்க வித்தியாசமே. இவங்க வந்து மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000ல இருந்து 35,000 சம்பாதிக்கிறாங்க. இதுல ஸ்டார்டிங்ல போனோம்னா 15,000 தான் கொடுக்குறாங்கிறது தான் அவங்களுடைய தாட்டு. 15,000 தான் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்ல. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துல அவனுக்கு பாத்தீங்கன்னா 15,000 20,000 வரும். அடுத்த ஒரு 5 வருஷத்துல அவன் வேற ஒரு கம்பெனி மாறும்போது அந்த 20,000 50,000 வரும். இதே நான் வந்து இது நார்மலான ஒரு இதுக்கு சொல்றேன். இது ஐடியா இருந்துச்சுன்னா அவன் வந்து இப்ப இந்த மாதிரி இப்போ 28+ எல்லாம் போயிருந்தானா கம்பல்சரியா வந்து 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா சேலரியில தான் என் ஃப்ரெண்டு இருக்கான். நான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 80,000 சேலரியில உட்காந்துருவாங்க. ஸோ அதனாலதான் நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க, போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரும் கிடையாது. இதுல நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பார்ட்னர் தான் அவங்க போடுவாங்க. ஒர்க் பார்ட்னர் நம்ம போட்டா என்னன்னா, ஒரு பிஎஃப் இஎஸ்சி எல்லாம் கிளைம் பண்ணணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வந்து பார்ட்னருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இதே நீங்க வந்து அவங்க ஒர்க்கரா இருக்கானா அவங்க பிஎஃப் இஎஸ்சி கொடுக்கணும், உங்களுக்கு மெடிக்கல் கிளைம் எல்லாமே பண்ணணும். இப்ப நாங்க ஒர்க் பண்ற இடத்துல மெடிக்கல் கிளைம் உங்களுக்கு இருக்கு, ஃபேமிலிக்கு மெடிக்கல் கிளைம் இருக்கு, எல்லாம் இது பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கில் நீங்க இதுல செட்டில் பண்ணிட்டு இதுலயே இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கில்ல ஒண்ணு ஏதாவது ஒன்று கத்துக்கங்க. கத்துக்கிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போங்க. இல்லையா ஓன் பிசினஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பசங்களே நான் சொல்றேன், பார்ட் டைமா வந்து இந்த ஒர்க் பார்க்கலாம். ஓகே, பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு நான் வந்து இதுல இவ்வளவு பண்றேன், படிச்சு முடிச்சுட்டு போய் நாங்க 15,000 தான் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒர்க்குக்கு போக மாட்டேங்கிறாங்க. இதுலயே நான் நல்லா ஏர்ன் பண்றேன்னு நான் போய் ஏன் 10 பேர்ல திட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவைப்பட்டா அவங்க லாகின் பண்ணிக்கலாம், தேவைன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா யாருக்கிட்டையும் சொல்லணும் ஒரு அவசியம் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, 6 நாள் கரெக்டா போய் கரெக்டா லாகின் பண்ணி அவங்க கொடுக்குற இன்சென்டிவ் பேஸ் கிளியர் பண்ணாமதான் அவங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் காசு அந்த பெட்ரோல் கிளைம் பண்றதுக்கு மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. நீங்க 12 டெலிவரி பார்த்தா 100 ரூபா, 15 பார்த்தா 120 ரூபா 180 ரூபான்னு வச்சிருப்பாங்க. அதுதான் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த பெட்ரோல் காசு வரும். சும்மா ஓட்டினாங்கன்னா அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே சமாளிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், ஒர்க் பண்றவங்களுக்கு லீவ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இத்தனை லீவ் மாசத்துல போட்டுக்கலாம், வருஷத்துல இத்தனை லீவ் போட்டுக்கலாம். வித் வந்து பெய்டோட கொடுப்பாங்க. இதே நீங்க இதுல வந்து ஒரு நாள் லீவ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அன்னைக்கு நீங்க போயிருந்தா ஒரு 1000 சம்பாதிக்கலாம், அந்த 1000 உங்களுக்கு லாஸ் தான், உங்களுக்கு வரப்போறது கிடையாது. ஸோ நீங்க முதல்ல அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, நான் என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருக்கான். அவன் ஒரு வேலையா போயிருக்கும் போது அவன் இந்த மாதிரிதான் ஒரு ரேபிடோ புக் பண்ணிருப்பானா. அது ஒரு அங்கிள் தான் வந்து ஓட்டாப்ல வரலாம், ரிட்டையர் ஆனவங்க, வீட்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வேலைக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து படிப்பு இல்ல, வீட்டுல ஸ்ட்ரகிளா இருக்கு, என்கிட்ட வண்டி மட்டும் தான் இருக்குன்னு போறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க போறோம். ஒரு எஜுகேட்டட் பீப்புளா இருந்துட்டு நீங்க என்ன அந்த வேலையை நான் வந்து பார்க்க கூட சொல்ல, ஒரு சர்டன் டேஸ் சர்டன் இயர்ஸ் ஒரு 1 or 2 years இது பண்ணிட்டு இன்னொரு விஷயம், நீங்க அதை எதுவுமே கத்துக்கவே முடியாது. மூளை மங்கி போயிடும். டெலிவரி அந்த டயத்துக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணணும், பொருளை வாங்கிட்டு போகணும், கொடுக்கணும், காசு வரும். பொருளை வாங்கிட்டு போகணும், கொடுக்கணும், டெலிவரி பண்றோம், காசு வரும். இவ்வளவுதான். உங்களுக்கு அதை எந்த ஒரு ஸ்கில்லு உங்களுக்கு எந்த ஒரு டெவலப் உங்களை வந்து நீங்க வளர்த்துக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்துல. ஸ்டில் நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் உங்களால அந்த விஷயத்துல வளர்த்துக்கவே முடியாது. இதே நீங்க ஒரு இதுக்கு போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அங்க இருக்கிற மேனேஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ பிடிக்கலையோ அவன் வந்து உங்களுக்கு வந்து நாளை பின்னா நீங்க வேலையை விட்டு போகும்போது அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல, அங்க இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல, அங்க இருக்கிற வேலை செஞ்சு மித்த கொலீக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல. இவ்வளவு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வரும். இப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா அதுவே இப்போ நீங்க டெலிவரி ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிவரி ஜாப்ல இருக்கிற அங்க சுத்தி இருக்கிற சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடைய
கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட கான்டாக்ட்ஸ் யாருமே உங்களுக்கு அவ்வளோக்கா, அதாவது உள்ள ஒர்க் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. உங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ணுற அந்த ஒரு சில பர்டிகுலர் தான் அவங்களுக்கு யாரும் தெரியாது, அவங்களுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு அவங்கள தெரியும், அவ்வளோதான். இந்த உங்களுடைய நீங்கள் அங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதில் உங்களுக்கு கிடைச்ச வந்து கான்டாக்ட்ஸ். முதல்ல ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட அந்த ஒர்க்கை கற்றுக்கணும். இன்னொன்று கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு நீங்கள் எப்போ போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் போனால் வந்து இந்த கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணணும். எனக்கு இங்கே ஒரு வேலை ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்று இங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதில் இருந்து ரிலீவ் ஆக போகிறேன் பேப்பர் போட்டேன் இந்த மாதிரி இருக்கணும்னா 10 சைட்லேருந்து ப்ரொபோஸ் வரும். ஒர்க் ப்ரொபோஸ் வந்து 10 சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணிட்டு போவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நிறைய விஷயத்த வந்து இவங்க மறைக்கிறாங்க. இப்போ 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க டெலிவரி ஜாப்ல, 30,000 வருது ஓகேங்களா. இதுல பெட்ரோல் கன்வென்ஸ் வந்து வந்துடுறாங்க, பெட்ரோலுக்கு வந்து அடிப்படும், இன்னொன்று வந்து தேய்மானம் அடிப்படும், இன்னொன்று உடல் அலைச்சல், கண்டிப்பா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்பல்சரி வரும். இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா நத்திங் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு விஷயம், எப்படி பார்த்தாலும் 2 நேரமாச்சும் நீங்க வெளியில சாப்பிட்ற மாதிரி வரும். டீ காஃபி இதெல்லாம் சேர்த்தனோம்னா எங்கேயோ போகும். உங்க கைக்கு எவ்வளோ 10K 12K வந்துச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு அது 15K பாதி செலவுலாம் வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு போயிட்டு பாதி செலவு இங்கிட்டு வரும். உங்களுக்கு வண்டிக்கு மெடிக்கலுக்கு இதர செலவெல்லாம் போக மிச்சம் நீங்க 15,000 வீட்டில் கொடுக்குற மாதிரி தான் வரும். அந்த 15,000 நீங்க இங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து கத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாங்கலாமே, உள்ள ஒர்க் பண்ணலாமே, நிறைய கான்டாக்ட் பில்ட் பண்ணலாமே, நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாமே, நல்லா ஒர்க்கை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய் நீங்க நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கலாமே. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து இந்த டெலிவரி ஜாப் நீங்க டெலிவரி ஜாப் நான் பார்க்கணும்னு சொல்ல, சும்மா பார்ட் டைமா வச்சுக்கோங்க. பார்ட் டைம் காலேஜ் பசங்க மெயினா காலேஜ் பசங்க பார்ட் டைமா வச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டெப்ல தான் இந்த ப்ராப்ளமே வருது. நான் இங்க வந்து 30,000 சம்பாதிச்சிருங்க, எனக்கு இவ்வளவுதான் வருது, எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அதாவது ஃப்ரீடம் பிடிச்சிக்கிறாங்க. அங்க வந்து நினைச்சா ஓட்டலாம், நினைச்சா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் இது பண்ணிக்கலாம், எல்லாமே உண்டுங்க. இருந்தாலும் செக்யூர் கிடையாது. நீங்க நாளை பின்னா உங்களுக்கு ஏதாச்சுன்னா அவன் ஒண்ணு உங்களுக்கு பார்த்துட்டு டெலிவரி பண்ணும்போது ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க லீவ், இப்போ நான் ஒர்க்கில் இருக்கேங்க, இந்த மாசம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் மெடிக்கல் லீவ் போடுறேன்னா மெடிக்கல் இது கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட், எனக்கு அந்த ஒரு வாரத்துக்கான பெய்டோட வரும். பெய்டோட வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்க்கலாம். பட் நீங்க நினைச்சா முடியாது. அதே மாதிரி ஒரு உமன் 6 மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்க, 6 மந்த்ல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாசத்துல இருந்து குழந்தை பிறந்து 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு லீவ் பெய்டோட கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு கம்பெனி சைட்ல ஒர்க் பண்றதுக்கும் டெலிவரி ஜாப் ஒர்க் பண்றதுக்கும் வர வித்தியாசம். இதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா நான் சொல்றேன், அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க 30,000 வாங்குறீங்க, 30,000 வாங்குறீங்க, இதுல வந்து 15,000 தான் வருது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் பொருளாதாரத்தினால ஒரு 45,000 வாங்குவீங்க. அதே இந்த 15,000 வாங்குறோம் 10 வருஷம் கழிச்சு அவன் நார்மலா ஒரு பேங்கிங் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட 10 வருஷம் கழிச்சு அவன் லேக்கை தொடுவான். எப்படியும் 1 லேக்கை தொட்டுருவான் இல்லையா, 80K ஆச்சு போவான். ஐடி பீப்புளுக்கும் கம்பல்சரி 10 வருஷம் கழிச்சுக்கும் போது எப்படின்னு பார்த்தோம்னாலும் ஐடி பீப்புள் பார்த்தீங்கன்னா 3 lakhs குறையாம இருக்க மாட்டாங்க. 3 lakhs to 5 lakhs எப்படியும் க்ரோஸை தொட்டுருவாங்க. இயர்லி அவங்களோட இது வந்து க்ரோஸ்க்கு போற அளவுக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எல்லாமே இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லயே. ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. நீங்க அதே பார்ட்டி அதே நேரத்தில் உங்களால முடியலன்னு சொல்லி ஒரு லீவ் போட்டா கூட உங்களால அதுக்கு மேலே வந்து சேட்டன் பண்ணி உங்களால வந்து அந்த இதை கொண்டு போய் பில்ட் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டுல கஷ்டம், நான் படிக்கல, என்கிட்ட வண்டி தான் இருக்கு, ஸோ நான் வந்து டெலிவரி ஜாப் பார்த்து தான் இது பண்ணுவோம்னா பண்ணுங்க. நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு 53 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது, 58 வயசு ஆகுது, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், வீட்டுல சும்மா இருக்க போர் அடிக்குது, ஸோ என்னோட ஸ்கூட்டி எக்ஸல் எடுத்துட்டு வந்துட்டு என்னோட ஸ்கூட்டி ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு நான் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் டெலிவரி ஒர்க் பார்க்குறோன்னா ஓகேன்னு சொல்லுவேன். எல்லாம் படிச்சு கிராஜுவேட்டா இருக்கிற நீங்களாம் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. ஒர்க்கெல்லாம் இருக்குங்க, நீங்க கத்துக்கிட்டு உள்ள இறங்கணும். 15,000 தான். ஹெச்ஆர்ல இருந்து மேனேஜர்ல இருந்து மேல இருக்கவங்க எல்லாரும் பொறுத்ததான் செய்வாங்க, இப்பதான் செய்வாங்க தான். எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்குன்னா டீ கேட்டா தர மாட்டாங்க. எதுவுமே ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது நீங்க உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. அதை புரிஞ்சு கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாசம். அந்த 6 மாசத்தை நீங்க தாக்கு பிடிச்சு உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்த 1 year ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா சொல்றேன், ஒரு இடத்துல நீங்க 15,000 வாங்குறீங்க, எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகுறீங்க, இன்னொரு கம்பெனி போறீங்கன்னா 15,000 20% குறைஞ்சது ஏற்றி அவங்க 18,000 கொடுத்துருப்பாங்க. இதே நீங்க வந்து 15,000 சேர்ந்தீங்க, நீங்க கொஞ்சம் ஹைக் பண்ணி ஒரு 17,000 ஆக்கிட்டு ஒரு 2 or 3 months ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் இது பண்ணி போனீங்கன்னா அங்க 22 எனக்கு தெரிஞ்சு வந்துடும். 5K கிட்ட எடுத்துப்பாங்க. சடனா வந்துடும். எத்தனை இடத்துல இந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மிஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து டெலிவரி ஜாப் வேணான்னு சொல்ல, இவங்கெல்லாம் பண்றாங்க, நல்லா படிச்சவங்க எல்லாம் பண்றாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு காரணமே இந்த ஜி தமிழ்ல ஒரு ஷோ வரும் இல்லைங்களா,
அந்த இதுலலாம் வந்து வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் அதை பார்த்துட்டு தான் நமக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவங்களால அவங்கள பத்தியே சொல்லிக்க முடியல. டெல்ல போட்டு ஒரு செல்ஃபோன் போது திணறாங்க. மை நேம் இஸ் நான் டெலிவரி ஜாப் தான் பார்க்கறது அவங்க வாய் வரல. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து எப்படி டெலிவரி ஜாப் சொல்லுவாங்க. நான் சொன்ன கிராஃப்ட் தான். நீங்க இப்போ 35,000 ஆகுங்க 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில டெலிவரி ஜாப்ல இருந்தீங்கன்னா 45,000 வரும். அதே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 15,000 18,000 கொடுப்பாங்க. கட் பண்ணா 10 வருஷம் கழிச்சு லேக்ஸ்ல தான் இருக்கு உங்க சம்பளம். இல்லையா ஒரு 80K 70K ஆச்சும் உங்க சம்பளம் போயிருக்கு. என்னோட இதுதான். அதே இல்லாம நேம் மரியாதை உங்களை பத்தி நீங்க வெளியில சொல்லுங்க. சும்மா சொல்லுங்களேன். நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணேன். பேங்க்ல என்ன ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க 10 இயர்ஸ் கழிச்சு மேனேஜர் இப்ப கேட்டீங்கன்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன் சொல்ல ஒரு கெத்தா இருக்கா? இதே நீங்க வெளியில நான் டெலிவரி ஜாப் எக்ஸ்ட்ரா மால் இருக்கேன் இங்க சொல்ல கெத்தா இருக்கும். 4 பேர் முன்னாடி சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு கெட்டு இடிக்கு கெத்தா இருக்காது. பாத்துக்கோங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டுங்க. அதுல இருக்கிற மணி ஏதாச்சும் ஒன்று சேவ் பண்ணி வச்சு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடுமையா உழைச்சி 2 வருஷத்துல வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ண பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கூட இப்போ லேட்டஸ்டா ஒரு அண்ணன் நம்ம விஜய் வரவர் கூட கெஃபே ஓப்பன் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ போன வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் ஃபுல்லா டெய்லி பிளாக் பண்ணி அதை போட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா சேர்த்து இப்போ கெஃபே ஓப்பன் பண்றதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போங்க. இதுலயே தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியா கெரியரும் போயிடும் வாழ்க்கையும் போயிடும். மூளை வேலை செய்யாம போயிடும். நாளைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் தோணும். எந்த வேலையில போனாலும் நமக்கு அந்த வேலை ஃபீலிங்கா தான் இருக்கும். ஒரு 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில இருக்கணும்னு தோணாது. திரும்ப வண்டி எடுத்துட்டு இங்கதான் வரணும்னு தோணும். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. ஓகே பாய்.